ஆண்டவரே என்னோடு பேசும் என்று சொல்லி நீ அர்ப்பணிப்போட வருவீர்களானால் உங்களுக்கென்று ஒரு வார்த்தை வந்தா போதுன்றேன். 100 சொல்றான் இயேசு கிறிஸ்து, ஆண்டவரே நீர் என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என் வேலைக்காரன் சொஸ்தமாயிருவான்னு சொன்ன உடனே சொல்றாரு, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுதுன்னு அனுப்பிவிட்டு சொல்றாரு, இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காண்பதில்லை அப்படின்றாரு. ஏன்னு கேட்டா அவன் கேட்கறது ஒரு வார்த்தை. அவனுக்கு என்னன்னா, என் வார்த்தை அதிகாரம் இருக்குது ஆண்டவரே, நான் ஒருத்தனை போனா ஒருத்தனை வான்னா வர்றான், இதை செய்யினா செய்யறான், என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற இந்த வார்த்தைக்கு இவ்வளவு சக்தி இருக்குமானால் உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை என்னை விட பெரிய சக்தியா இருக்கிறது, அதனால ஒரு வார்த்தை போதும் சொல்றான் பாருங்க. நான் சொல்றேன், அப்படி போல நீங்க கவனமாய் கவனிக்கும் போது ஒரு வார்த்தை உங்களுக்கு கிடைச்சா போதும் உங்க தலையெழுத்தே மாறிவிடும், உங்கள் தலைமுறைகளே மாறிவிடும், வாழ்க்கை தரமே மாறிவிடுன்றேன். தேவ தயவு உங்க மேல இருக்கிறது, உங்க மேல இருக்கிறது. இங்க இருக்கிற ஒவ்வொருவர் மேலையும் தேவ தயவு நிரம்பி கிடக்கிறது. உங்களை உயர்த்துவதற்காகவே, உங்களை செல்வவான்களாய் மாற்றுவதற்காகவே தேவன் தம்முடைய தயவை கொடுத்திருக்கிறார். கையை தட்டி ஹல்லேலூயா. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாக்குதே, ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாக்கு.